இன்னைக்கு வந்துட்டு நானும் என்னோட வீட்டுக்காரரும் எங்க புறப்பட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு. குலதெய்வம் கோயில் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழப்பாடிய அடுத்து பொன்னாவரம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல. பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயில் போய் பெரியாண்டிச்சம்மன் குலதெய்வம். பெரியாண்டிச்சம்மனை கும்பிட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தீபாஞ்சலி பொண்ணுங்களுடைய சாமி. அப்புறம் அப்படியே விநாயகரை பார்த்துட்டு, மாயவர் இந்த பக்கம் சுத்தி இருக்கிற சாமி. மதுரை வீரன், வெள்ளையம்மா, பொன்னியம்மா, அடுத்து கருப்புசாமி. பாத்தீங்கன்னாக்கா பூஞ்செடி ஒண்ணு சூப்பரா அழகா இருந்ததுங்க. என்ன செடின்னு எனக்கு தெரியல. பாக்குறதுக்கு வந்து அழகா இருந்தது. அதையும் பார்த்துட்டு அடுத்து வீரபத்திரர். இவங்க எல்லாத்தையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு. பொங்கல் வச்சிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் திரும்பி பார்த்த உடனே ஒரு செடி ஒண்ணு இருந்தது. அதுல காய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்தது. என்னடா காயின்ட்டு போய் பார்த்தாக்கா எங்களுக்கும் தெரியல அது என்ன காயின்ட்டு. காயா பூவா, அது ஒரு விதமான பழமானே தெரியல. பார்த்தாக்கா வாழை மரம் மாதிரி தாங்க இருந்தது. அந்த சுவாவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அசல் வாழை மரம் மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி வாழை மரம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காய்ங்க பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கறதுக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அழகா அப்படி அழகா இருந்தது. சரி என்னன்னே தெரியலன்ட்டு பார்த்துட்டு பூசாரி என்னன்னு கேட்டா அவருக்கும் தெரியலன்ட்டாரு. பார்த்துட்டு இந்த பக்கம் அவசியம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஊசி மல்லி செடி செம்மையா சூப்பரா அது இருந்துச்சு நிறைய குண்டுமல்லி. பூவோட. அதுங்களை எஸ். பார்த்துட்டு அப்படியே கோழி எடுத்துட்டு நான் பொசி கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரர் தீச்சாரு கோழியை தீச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படியே வரும்போது குட்டி பலாப்பழம் ஒன்று வண்டியில் வித்துட்டு இருந்தாங்க. ஒன்று வாங்கிட்டு மாம்பழம் வாங்கிட்டு எங்க வீட்டுல மரத்துல இருந்த மாம்பழம்லாம் கெட்டு கெட்டு போயிருது. அதனால வரும்போதே 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு தான் என்னோட வீட்டுக்காரரு கோழி கிளீன் பண்ணாரு. அதுக்கப்புறம் நானும் செலவு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.